ஃப்ரூட் மிக்ஸ் கேசரி செய்ய போகிறோம். துணியில் போட்டு புழிஞ்சுக்கலாம். விதை நமக்கு அப்படியே மேலே ஆட் பண்ண ஹார்லிக்ஸ் தண்ணியில் போட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க. அன்னாச்சி பழம், மாதுளை, ஆப்பிள். மணல் மணலாங்க. அதான் நல்லா இருக்கும். சூப்பர் நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்கு கேசரி. ஹலோ மாஸ்டர், இப்போ நம்ம வந்து ஒரு 250 பேர்த்துக்கு ஃப்ரூட் மிக்ஸ் கேசரி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ஃப்ரூட் கேசரிக்கு அளவு பார்க்கலாம். 3.5 கிலோ ரவை, 7 கிலோ ஜீனு, 1 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில், நெய் 1 லிட்டரு, ஹார்லிக்ஸ் 100 கிராமு, முந்திரி 1/4 கிலோ, கிஸ்மிஸ் பழம் 100, மஸ்கட் 1/4 கிலோ, செரி பழம் 100, டூட்டி ஃப்ரூட் 100, பாதாம் 50, மாதுளை 1 கிலோ, ஆப்பிள் 1 கிலோ, அன்னாசி பழம் 1 பழம், 1.5 கிலோ அன்னாசி. விதை இல்லாத மாதுளையை உடைச்சு நம்ம ஜூஸா பண்ணிட போறோம். ஆப்பிளை அதே மாதிரி பொடிசா கட் பண்ணி ஜூஸ் ஆக்கிட போறோம். இதை வந்து தோலை சீவிட்டு பொடிசா நறுக்கி இதையும் ஜூஸ் அடிச்சு மூணையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வாட்டர் மெஷர்மெண்ட்ல இருந்து அது என்ன மெஷர்மெண்ட் அதை கழிச்சுக்கிறோம். 1 படி ரவைக்கு 2 படி தண்ணி வைக்கணும். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து 2.5 படி ரவை வச்சிருக்கோம். 2 படிக்கு வச்சா போதும். 4 படி ரவை தண்ணி வச்சா போதும். ஏன்னா 1/2 படி தண்ணி இதுல வந்துடும். இதுல வந்து வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ரவையை வறுத்துக்கிறோம். வறுத்த ரவையே வறுப்போம். ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கொஞ்சம் கிளைமேட் வர சேஞ்சாக இருக்கனால கொஞ்சம் பதப்பதப்பெல்லாம் இருக்கும். அதனால நம்ம வறுத்தோம்னா உங்களுக்கு கட்டி விழுகாது. நல்லா இருக்கும். ஒவ்வொரு பாக்கெட்டாக போட்டால் லேட் ஆகும். அதனால் மொத்தமாக கொட்டி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆப்பிள் வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இது துணியில் போட்டு புழிஞ்சுக்கலாம். விதை நமக்கு வேணாம். அதே பைனாப்பிள் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதையும் நைஸாக அரைச்சிக்கலாம். வர்றதுக்குள்ளே தலையை எடுத்துட்டீங்கன்னா நம்ம இப்போ ரவையை வறுத்துக்கலாம். கிஸ்மிஸ் முந்திரியை வறுத்து எடுத்துட்டு ரவையை வறுத்து எடுத்துடலாம். நெய் ஒரு 100 மில்லி ஊற்றுவான். கிஸ்மிஸ் முந்திரியையும் வறுத்தரலாம். கிஸ்மிஸ் வந்து நல்லா புஃப்னு உப்பி வருது பார்த்தீங்களா? நமக்கு முந்திரி வந்து ஓரளவுக்கு ரோஸ் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்டியை கீழே இறக்கிடலாம். அப்படி வச்சு நம்ம முந்திரி எடுத்தாச்சு. 1-2 இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாம். அப்படியே விடாம கிண்டுங்க, பிடிக்காம. நம்ம ரவையை வறுத்துட்டு இருக்கோம். எப்படி நம்ம வந்து கிஸ்மிஸ் முந்திரி சட்டியை கீழே இறக்கி நம்ம கருகாம அதே மாதிரி ரவையும் நம்ம வறுத்து நமக்கு அந்த இறக்கிடலாம். ஏலக்காய் பவுடர் 1 சிட்டி அப்படியே சும்மா கொஞ்சம் போல வாசமானத்துக்கு. சூப்பர். ரவை நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வறுபட்டுருச்சு. போதும், நமக்கு இந்த நேரம் போதும். நம்ம பாத்திரத்தை கீழே இறக்கிடலாம். இறக்கி ஒரு பேசன்ல மாற்றிடலாம். ரவை வலிச்சு விட்டுருவோம். அத்தாவை போப்பியா போச்சு. புரியுதுங்களா சொல்றது? அது செய்யக்கூடாது. ரவையை வறுத்து அள்ளி வச்சாச்சு. கிஸ்மிஸ் முந்திரில பூரா உடைச்சு வச்சாச்சு. பழங்கள் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. பழங்கள் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 படி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 1க்கு 2, அதாவது 1 படி ரவைக்கு 2 படி தண்ணி வைப்போம். இப்போ நம்ம வந்து 2.5 படி ரவை இருக்குது, 5 படி தண்ணி வைக்கணும். 4 படி வச்சுட்டு 1 படி ஜூஸ் ஊற்றிக்கலாம். கலரை எப்பயுமே ஆட் பண்ண மாட்டோம். அவங்க வந்து எங்களுக்கு எல்லோ கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விருப்பப்பட்டு. அதனால நம்ம ஒரே ஒரு பாக்கெட் பேருக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3.5 கிலோ ரவை போடுறோம். 7 கிலோ ஜீனி போட்டுக்கலாம். எப்பயுமே ஜீனியை போட்டோன்னே அப்படியே விட்டுறக்கூடாது. மெல்ட் ஆகிடும் ஜீனி, அப்படியே கருப்பாக உட்காந்துரும். அதனால நம்ம ஜீனியை போட்டோன்னே கிண்டி விட்டுருவோம். நம்ம வந்து உப்பு மென்ஷன் பண்ணல. இங்க பாருங்க, ஒரு கல் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. அப்படியே அவ்வளவுதான். வந்து ஜீனி போட்டாச்சு. இப்போ மூடியை போட்டுக்கலாம். கோலை கொதிக்கிட்டு ரவை எல்லாம் போட்டுக்கலாம். நட்ஸ் எல்லாம் அப்படியே பிரித்து வச்சிருக்கோம். அப்படியே மேலே ஆட் பண்ண ஹார்லிக்ஸ் தண்ணியில் போட்டுடலாம். இப்போ நம்ம அன்னாச்சி பழம், மாதுளை, ஆப்பிள் ஜூஸ் பண்ணியிருக்க ஊற்றிக்கலாம். கோலை கொதி வந்துருச்சு. ஹார்லிக்ஸ் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஓலை கொதி வந்துச்சு. ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை போடுறப்ப விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆள் போடணும், ஒரு ஆள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெட்டி விழுகாமல் இருக்கும்.
கொஞ்சம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நெய்யும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் எண்ணெய்ங்க. ரோஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து கிஸ்மிஸ் முந்திரியை வறுக்கிறதுக்காக 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும். நம்ம அது போக இன்னும் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த எண்ணெயை குடிச்சிட்டு திருப்பி ரவை கட்டும். அதை நம்ம அளவு பார்த்து திருப்பி நம்ம தேவைக்கு எண்ணெய் சேர்க்கணும். நெய் மட்டும் ஊற்றினா போதும். நெய் 900 மில்லி முதல் 100 ஊற்றியாச்சு. மொத்தம் 1 லிட்டர் ஆட்டினா சூப்பராக இருக்குங்க. மணல் மணலாங்க பேசணும். சொட்டணும். ஒரு நாளைக்கு தான் நாங்க நல்லா திருப்தியா சாப்பிடுவோம். அப்புறம் நம்ம பத்தியமா இருந்துக்கலாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு கறிசோறு சாப்பிட்டு நாளைக்கு நபர் வரும். ஆமா. மருந்து இருக்கு, எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. நமக்கு இப்ப ஊத்துன நெய் எண்ணெய் அப்படியே குடிச்சு வருது பாருங்க. ரவை அப்படியே ஊத்திக்கிட்டு பாருங்க. தெரியுதுங்களா? அப்படியே இறக்கி நம்ம மேல ஆட் பண்ணிக்கலாம். என்ன நெய் அப்சர்வ் பண்ணிருச்சு. நம்ம அப்படியே இப்ப நம்ம கீழே இறக்கிக்கலாம். இதுக்கு அந்த கேசரி பூரா வலிச்சு விட்டுருக்கு. இல்லாட்டி வேஸ்டா போயிடாது. அப்படியே தெரிஞ்சு அவ்வளோதாங்க. இதுல 1/2 கிலோ இருக்கு. ஒரு 2 நிமிஷம் மூடிய போடுவோம். புழுங்கட்டும். மேல பழங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்குலாம் அல்வா கேக்குறாங்கல்ல, பிரெட் அல்வா. அது ரஸ்க்ல போட்டா நல்லா இருக்குமா, பிரெட்ல போட்டா நல்லா இருக்குமா? பிரெட்ல போட்டா நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கும். பிரெட்டை பொரிச்சு போடணும். பிரெட்டை பொரிச்சு ஜீரா காய்ச்சி போடணும். ஆமா, நல்லது. அப்படிதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். செஞ்சோம்லப்பா. ஆமா, வேலை மால்ல செஞ்சோம். பால்ல போட்டோம். பெரிய குவாண்டிட்டி 150 அரிசி போட்டா பால்லையும் போடலாம், தண்ணிலையும் போடலாம், பட்ஜெட்டை பொறுத்து. ஆனா பிரெட்ல தான் போடணும் பொரிச்சு. அத்தா சொல்லிட்டேன். சூப்பரா. எது போட்டிருக்கோம்? ஆமா, இப்ப கேசரி போட்டிருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. நான் ஒரு பெரிய மனுஷன், ஆரம்பத்துல இருந்து இருந்ததுனால பெரியத்துல கேட்டேன். இப்ப நான் பிரெட்ல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் பழகி வந்தது. சரி, ஆமா, அவர்கிட்ட தான் பழகுனது. அத்தா தேக்ஸா போயிட்டு தான் பழகி அவர் மெத்தட் தான். துள்ளி அளவு கூட மாத்தல. எப்படி தேக்ஸா ஏத்துறதுல இருந்து எப்படி எண்ணெய் ஊத்தி மிளகாத்தூள் போட்டு ஆமா நல்லா இருக்கும். உண்மை அதான். பிரெட்ல சூப்பரா இருக்கும். அப்படித்தான் அவர்கிட்ட கத்துக்கிட்டோம். அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பாலில் போடுறவங்களுக்கு பாலில், தண்ணியில் போடுறவங்களுக்கு தண்ணியில், அவங்க விருப்பத்தை கேட்டுக்கிறது. என்ன கேட்குறாங்களோ கஸ்டமர் அதை செஞ்சு கொடுத்துட்றதுங்க. கேசரி போட்டிருக்கோம் நம்ம ஃபங்க்ஷனில். உங்க ஃபங்க்ஷன்ல கேசரி சாப்பிட்டு பார்க்குறீங்களா? சொல்லுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. மேல ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போடுங்க. கேசரி ரெடி. ஃப்ரூட் கேசரியை சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? ஃப்ரூட் கேசரி பழங்கள் போட்டு செஞ்சது. ஆப்பிள், மாதுளை, அன்னாச்சி போட்டு செஞ்சது. சூப்பரா இருக்கு கேசரி. வேற லெவலா இருக்கு. நம்ம நட்ஸோடு அப்படி சேர்த்து சாப்பிடும். அப்படியே எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்குது. கேசரி அருமையாக இருக்குது. மனமா ஆமாம், கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்குது. நம்ம அந்த ஃபுட்ஸ்லாம் போட்டோன்னா கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்குது. நேரமும் நாங்கள் அதிகமாக போடுறதில்ல. இவங்க கேட்டாங்க எல்லோ கலர் தான் வேணும்னு கஸ்டமர், அதனால் போட்டாங்க.